போகலாமா ராஜா? போகலாமா? கார் போகுது, பயமாக இருக்குன்றேன். எங்கிட்ட எக்ஸைட்டெல்லாம் கிடையாது. ரைட் ஏதோ நான் ஆகிட்டு பார்த்துக்கலாம் விட. நீ வண்டி இடிக்கிற மாதிரி போய் திருப்பு மசிக்கிறோம். அடுத்த திருப்பு சரியா? நீ வாட்டி இடிக்கிற மாதிரி போயிட்டுருக்குற ஏமா? ஐயா இந்த பிள்ளை ஓட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க சரியா? போகுதா? ரிலாக்ஸ், இங்கேருந்தே ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அந்த ஆக்சிலேட்டரு பிரேக்கு கிளச் எது எதுன்னு தெரியுமா? சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? என்னென்ன சொல்லியிருக்காரு? ஆக்சிலேட்டர் எது, பிரேக் எது, கிளச் எது? ரைட் லெக்கில் 2 கண்ட்ரோல் இருக்குமா? உங்கள் ஸ்லிப்பரை கழட்டிட்டு மொத்தமாக அந்த ஸ்லிப்பரை பின்னால் உங்கள் காலைக்கு பின்னால் இழுத்துருங்க. இழுத்துட்டிங்களா? ரைட் சைடு லெக் இருக்குல்ல, அதில் கார்னரில் தொட்டு பாருங்கள். லைட்டாக எக்ஸைட் மாதிரி ஏதாச்சும் தெரியுதா? லைட்டாக ஏதாச்சும் தெரியுதா? அதை லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். அப்படி மேல்ட இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு மிதிக்கக்கூடாது. அப்படியே இன்க்ரீஸிங் அப்படியே உள்ளே போகணும். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு மிதிக்கணும். உங்கள் பேர் என்ன? ஸ்வேதா. ஸ்வேதா தானே? ரைட்டு. எக்ஸைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஸ்வேதா. இப்போ தான் ஒரு ஸ்வேதா இறங்கினாங்க, மறுபடியும் இன்னொரு ஸ்வேதா வந்துட்டாங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கால் எடுங்க. மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆகுதான். இதே மாதிரி ஸ்டிஃப் அங்கே ஒன்று இருக்கான், இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்கான். அதை பிடிச்சி கீழே இல்லைங்க. என்ன எரியுது? இண்டிகேட்டர்னா ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட். ஓகே, அது ஏறிட்டோம். எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள் சரிங்களா? அது வந்து காலை எடுத்துருங்க. அங்கே எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க. இப்போ யூட்டர்ன் பண்ணணும் சரிங்களா? சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிங்க. மொத்தமாக திருப்பி ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருப்புங்க. அந்த வண்டி வாட்டி வந்துட்டு போகுது, நீங்கள் வாட்டி திருப்புங்க. 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 நல்லா திருப்பணும். திருப்புங்க. அப்படியே பிடிச்சிக்குங்க. அப்படியே பிடிச்சிக்குங்க. அப்படியே பிடிச்சிக்குங்க. திரும்பிச்சா சரிக்கா? அப்படி இப்போ மாற்றி திருப்புங்க. திருப்புங்க. மாற்றி திருப்புங்க. அவ்வளோதான். நிறுத்தி நிறுத்தி திருப்பணும். ஸ்டேரிங் ஸ்டெடி ஆகிடுச்சா? வண்டி நேரம் ஆகிடுச்சா? நிறுத்தி நிறுத்தி திருப்பினா தான் அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் சரியா? சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நிறுத்தி நிறுத்தி ரிலாக்ஸாக திருப்பினா தான் ஸ்டேரிங் நம்ம எப்படி பிடிக்கணும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ண வரலாம். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கால் எடுங்க. சேம் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். கால் எடுங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுங்கள். போதுதா? கால் எடுங்க. மேலே இன்க்ரீஸ் பண்ணுங்க. அக்கா வந்துட்டீங்களா? அப்படியே பேங்க் காலனி நேர் ஆப்போசிட்ல ஒரு டீ கடை இருக்கு இல்லைங்களா? அந்த மரத்தடிக்கு வாங்க பார்க்கலாம். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுதாங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. கால் எடுத்துங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ணுங்க. போகுதா? ஓகேதா? வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க தெரியுதா? பட் ரிலாக்ஸ். மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். காலை எடுத்துருங்க. நீங்கள் எங்கிட்ட அது எக்ஸைட்டர் கிடையாது சரியா? நீங்கள் உங்கள்கிட்ட தான் எக்ஸைட்டர் இருக்குது. மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். மிதிக்காமல் யூஸ் பண்ணணும் சரியா? இந்த வண்டி எங்கேயும் போய் இடிக்காது, பயப்படாத. ஓகே, யாராச்சும் வந்து இடித்தா தான் உண்டு சரியா? அவங்க இடிக்க மாட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன்.
எக்ஸைட் யூஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். கால் எடுத்துருங்க. பண்ணிடுங்க. இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது சேர்த்தா. அந்த கார் எப்படி போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படி தான் போகணும். சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு அந்த கல் பண்ணி ஏற்றக்கூடாது. ஓகே, எக்ஸைட்டை விட்டுருங்க. இண்டிகேட்டர் சுவிட்ச் கீழே இருக்குனீங்கல்ல, இப்போ அப்படியே மேலே தூக்கினா பார்க்கலாம். கால் எடுத்துருங்க, யூஸ் பண்ணாதீங்க. கால் எடுத்துருங்க, யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இண்டிகேட்டர் சுவிட்ச் பண்ணி தான் தூக்குறேன். ஹலோ, சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. 15 கிளாஸுங்களா? தாராளமாக வரலாம். 4 மணி அந்த மாதிரி. ஆமாம், நீங்கள் போன வாரம் கூட கூப்பிட்டீங்க, வர நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிடல. கடை ஓப்பன் பண்ணிட்டேன், பிஸியாக இருக்குன்னு கூப்பிட்டீங்க. சரி 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 ரைட். ஓகே, நீங்கள் இன்னும் பார்த்துட்டு கூப்பிடுங்க. நீங்கள் வரக்கு ஒரு 1/2 முன்னாடி எனக்கு கூப்பிடுங்க. சரிங்களா? ஆமாம், இல்லை நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிடுறேன். ஓகே ஓகே. ஸ்வேதா, போகலாமா? இங்கேருந்து ஷேராட்டை விட்டு வெளியே போயிடலாம். சரியா? ஹெட்செட் யூஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். காலை எடுத்துருங்க, திருப்பிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் மெயிலில் டச் பண்ணுங்கள், மெயிலில் டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். பத்தலை ஸ்வேதா. சாப்பிட்டே காலையில் என்ன சாப்பிட்டேன்? தோசை, சட்னி, அரிசி, சட்னி, சாம்பார். பேசுமா நீ. கிரேவி காலையில் சிக்கன் கிரேவியா? வேறு லெவலில். மஷ்ரூம் கிரேவி. ஓ, நீங்கள் வெஜிடேரியனா? சரி, நான்லாம் வெஜ்ஜு தான். நான்லாம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். காலை எடுத்துருங்க. இந்த கோட்டை ஒட்டி தான் சாமி போகணும். எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். ஸ்டடி பண்ணி லைட்டாக அந்த கல்லை இடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த பக்கத்தில் பார்க்காதீங்க. சரிங்களா? ஒரு 20 அடி தள்ளி பாருங்கள். 20 அடி தள்ளி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி தெரியும். 20 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த கல்லை விட்டு நவுந்து போகிற மாதிரி தெரியும். சரிங்களா? 20 அடி தாண்டி நீங்கள் நவுந்து போகிற மாதிரி தெரிஞ்சாலே நீங்கள் இங்கேருந்து நவுந்து தான் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? போகலாம். கால் எடுத்துருங்க, மறுபடியும் டச் பண்ணுங்கள். இதிலே போகலாம். டச் பண்ணுங்க. கால் எடுத்துருங்க. இது சின்ன ஸ்பீடாக போகும், எனக்கு தெரியாது. சரியா? சேர்த்தா இறங்கி குடுன்னு ஓடி போயிடுவேன். என்ன எப்படி ஓடுவேன்னு எனக்கு தெரியாது. மிதிக்கக்கூடாது. சரியா? இப்போன்னு இல்லை, எப்போவுமே மிதிக்கக்கூடாது. அதை தொட்டு தான் ஓட்டணும். ஓகே? நிலையில் உட்காந்து பரவாயில்ல. சரி, போகலாம். இல்லைம்மா, நீ வெயிலில் தான் உட்காரணும், வேறு வழி இல்லை. எக்ஸைட் யூஸ் பண்ணு. வந்துட்டாங்களா? யார் தெரில சாமி, கேட்கணும். கேளுங்க, கேளுங்க. போகலாம். மெயில் தான், மெல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே தான். நீ ஸ்பீடு வேணாம். சரியா? நம்ம ஒரு 4-5 நாள் கழிச்சு இவங்க எல்லாத்தையும் சைடு போட்டுடலாம். இன்றைக்கி இப்படி மெதுவாக பண்ண போதும். சரியா? போகலாம். இப்படி மெயில் தான். அப்படி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அக்கா வந்துட்டீங்களா அக்கா? காலை எடுத்துருங்க, காலை எடுத்துருங்க. 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. பட் நான் இன்றைக்கி என்ன இங்கே எல்லாம்
இப்படிலாம் பண்ணணும், இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் பண்ணணும். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போதைக்கு எனக்கு தேவை நீங்கள் ஸ்டேரிங் கரெக்டாக பிடிக்கணும். சரிங்களா? மறுபடியும் எக்ஸைட் டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், கால் எடுத்துருங்க, மறுபடியும் டச் பண்ணுங்கள். அதே அளவில் டச் பண்ணணும். ஹார்ன் அடிக்கணும், அமுத்துங்க, அமுத்துங்க, வேலை செய்து ஹார்னு. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். ஸ்பீடாக மிதிச்சின்னா ஸ்பீடாக போகும். ஸ்வேதா, நமக்கு ஸ்பீடு வேண்டாம் இன்றைக்கி. சரியா? ரிலாக்ஸ். மிதிச்சிடாதீங்க. இப்போ பார்த்து எந்த சுச்சுவேஷன் லைட் ஆக்சிலேட்டரு எந்தெந்த சுச்சுவேஷனில் நான் மிதிக்க சொல்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கங்க. அந்த சுச்சுவேஷன் வருதோ, இப்போ மிதிக்க சொல்கிறாரு. வண்டி டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கா, லைட்டாக டச் பண்ணுங்கள், வண்டி போகும். டச் பண்ணுங்கள், போகுதா? பட் நான் ஒரு பக்கம் வரும்போது நீங்களே காலை எடுத்துருங்க. இன்றைக்கி நான் பிரேக் அப்ளை பண்ணிக்குவேன், பட் நாளைக்கு நீங்கள் தான் யூஸ் பண்ணுங்க. சரியா? காலை எடுத்துட்டீங்க தானே? மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள், லைட்டாக டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வண்டியெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, டச் பண்ணுங்கள். மிதிக்கக்கூடாது. மிதிச்சுன்னா ஸ்பீடு தெரியுதா? கால் எடுத்துரு. மிதிச்சுன்னா ஸ்பீடு தெரியும். அந்த பஸ்கார் போகட்டும், இல்லை மறுபடியும் வந்து பின்னால் ஹார்ன் அடிப்பார். மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்மூத்தாக போகும். ஸ்வேதா, மிதிச்சின்னா சக்குன்னு போயிடும். அது நமக்கு வேணாம். சரியா? கால் எடுத்துருங்க, மறுபடியும் டச் பண்ணுங்கள், மறுபடியும் டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். போகுதா? கால் எடுத்துருங்க, மறுபடியும் மெயிலில் டச் பண்ணுங்கள். போகுதா? ரிலாக்ஸ். அக்கா வரமாட்டேன் இல்லைங்க அக்கா. அப்படியா ஸ்வேதா? மெதுவாக போகலாம் ஸ்வேதா, அவசரம் வேணாம். சரியா? நான் என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குதுனாங்கறியா? இன்றைக்கி தெரியாது, ஒரு 2 நாள் போனால் தெரிஞ்சிடும். பட் அதை ஃபீல் பண்ணுங்கள். பட் உங்கள் காலில் டச் ஆகிறது ஃபீல் ஆகுதா? அதை நீ மிதிச்சா தான் வண்டி போகுதுன்றது தெரியுதா? அதை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். மறுபடியும் டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். இப்படி மெயிலில் அதை ஃபீல் மட்டும் பண்ணுங்கள். மிதிக்காதீங்க, மிதிக்காதீங்க. மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும் சாமி. நம்ம அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணிக்கலாம். இந்த சுச்சுவேஷனுக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது. பட் இப்படி மிதிச்சா தான் எக்ஸிலேட்டர் மிதிச்சா கார் போகுது, நம்ம ஸ்டியரிங் இப்படி பிடிக்கிறோம், இதில் ஃபீல் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணிடாத. சரியா? போகலாம். அங்கே ரைட்டில் போனால் லெஃப்ட் வந்துடணும். உனக்கு இந்த கல் இடிக்கிற மாதிரி தெரியுதா? ஒரு நூல் இப்படி இழுத்துனா வண்டி வெளியே வந்துடும். வண்டி இடிக்கிற மாதிரி தெரியுதா? வண்டி இழுத்துனா வெளியே வந்துடும். ஆனால் எக்காரணம் கூட இந்த வெள்ளை கூட்டுக்கு போகக்கூடாது. அந்த கார்கார் இப்படி உள்ளே வந்துட்டார் பார்த்தியா? அந்த மாதிரி நம்ம இதை ஒட்டியே போயிட்டு தான் இருக்கணும். ஆட்டோக்கார் உள்ளே வந்துட்டார் பார்த்தியா? நம்ம இதை ஒட்டியே தான் போயிட்டு இருக்கணும். லெஃப்ட்டு வந்துட்டால் ரைட் இழுத்துடணும். ஹார்ன் அடிக்கலாமா? என்ன அடிக்க மாட்டேங்குதுண்ணா? சாப்பிட்டா தானே? நிஜமாலுமே தானே? எத்தனை தோசை சாப்பிட்டேன்? 1 தானா? அப்போ சத்தமாக அமுத்துமா? சரியா? ட்ரை பண்ணி பாரு, அமுத்தி பாரு. வேலை செய்யுதானே? வேலை செய்யுதில்ல? நீ ரிஸ்க் எடுத்துலாம். சும்மா இப்படி டச் பண்ணாலே வேலை செய்யும். சரியா? பின்னால் உட்காந்துக்கிற அக்காவில் 2-3 தோசை சாப்பிட்றாங்க. இதே அந்த அக்கா ஆரம்பத்தை சொல்லிங்கன்னு வச்சுக்கோ, ஸ்டேரிங்கை உடச்சிருப்பாங்க. ஸ்லோ. காலை எடுத்துருங்க. போனா போனா போனா. மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. மெயிலாக டச் பண்ணுங்க, மெயிலாக டச் பண்ணுங்க, டச் பண்ணுங்க. மெயிலாக மிதிச்சிடாதீங்க, டச் பண்ணிட்டு பண்ணுங்க.
டச் பண்ணு. அந்த கேப் விடக்கூடாது ரத்தங்க. இங்கே வந்துடணும். கால் எடுத்துருங்க. நேராக தான் போகணும். அப்படி லைட்டாக டச் பண்ணு. அப்படி இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்க. கொஞ்சம் டச் பண்ணுங்க. காலை எடுத்துருங்க. காலை எடுத்துருங்க. ஸ்வேதா பிரேக் ஸ்வேதா. அதான் உனக்கு சொல்லித்தரேன், வெயிட் பண்ணு. சரியா? இப்போதைக்கு உனக்கு ஸ்டியரிங்கும் எக்ஸிலேட்டர் போதும். உனக்கு வண்டி நிறுத்தி அங்கே ஒரு 1/4 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். நான் அங்கேயே எடுத்திருப்பேன். அப்போ இந்த அக்கா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே வராங்களா? இப்போ 2 பேத்துக்கு ஒட்டுக்கா சொல்லி கொடுத்துட்டா வேலை முடியுதா? இப்படி வண்டி ஃபுல்லாக நல்லா ஓட்டுதாக்கா? இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் அந்த பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும். பேசு தமிழ் தானே. எந்த காலேஜ் படிக்கிற? சரி, அதுங்க இருக்கு நத்தக்கடை. ஓகே அப்படியா? என்கிட்ட பணம் ஒரு 9,000 லாக் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அம்மா நீ ஒரு 4 மாதம் ஆச்சுமா. அண்ணா நகர் பிரான்ச் வர சொல்கிறாங்கம்மா. 9,000 சென்னை போக முடியுமா? ஏதோ பணம் யாரும் மாற்றி அனுப்பி விட்டாங்களா? அது லாக் ஆகிடுச்சான். போலாமா? லைட்டாக எக்ஸிலேட்ரு மிதிச்சிடாதாங்க. எப்போவுமே மிதிச்சிடக்கூடாது சாமி. இப்போ எப்படி நீ டச் பண்ணுறியோ இப்படியே யூஸ் பண்ணணும். சரியா? போகலாம். எக்ஸிலேட் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ். இது மேல் இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. சரி, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுக்கலாமா? அமுத்துமா. கால் எடுத்துருங்க. இண்டிகேட் ரைட்டில் போகிறது எதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? போடுங்க. இதெல்லாம் யார் அப்பா சொல்லி கொடுத்துட்டாரா முதல்லையே? நீ உருட்டு. இப்போ தான் என் வண்டியில் அங்கே போட்டேன். நீ ரைட்டில் உடனே ஆமாங்கிற வேறு சாரெலாம் இல்லை, அண்ணா தான். சரியா? சரி, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கோ. மொத்தமாக திருப்பிக்கோ. மொத்தமாக திருப்பிட்டியா? அதுக்கு மேலே திருப்ப முடியுமா? ஸ்பீடாக வராது. மாற்றிக்கலாம். ரிலாக்ஸ். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நிறுத்தி தான் சாமி திருப்பணும். வெடுக்கு சுற்றிக்கிட்டே இருந்தால் அது லெஃப்ட்டு சுற்ற ஆரம்பிச்சிடும். சரியா? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோ. ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம இந்த கட்டுக்குள்ளே போகணும். ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்சம் ரைட்டில் மாற்றிக்கலாம். ரைட்டில் இன்னும் கொஞ்சம் ரைட்டு. இப்படி இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே வந்துடலாம். லெஃப்ட் வாங்க. ரிலாக்ஸ். நிறுத்தி வரணும். அப்போ வண்டி கரெக்டாக போகும். இதுதான். இப்போ இன்னும் கொஞ்சம் ரைட்டில் மாற்றிக்கங்க. மாற்றுங்க. ஓகே ஸ்வேதா, கை எடுத்துருங்க. இப்படி இந்த கால் மட்டும் கொஞ்சம் நவுத்திக்கிங்களா? கேட்டுப்போ இருப்போ இந்த டிரைவ் ஸ்கூல்காரங்க தான் சொல்லு. கொண்டு போ. டிரைவ் ஸ்கூல்காரங்க தாங்கன்னு சொல்லு. போடு வரணும்னா வாங்கிக்கோ. காசு கொண்டு வந்திருக்கீங்கள ஸ்வேதா? சாவி ஆஃப் பண்ணி வச்சுக்கோ.
அண்ணா நம்ம காலுக்கு போட முடியுமா? ஓகே ஸ்வேதா, அப்படியா? இப்போ என்ன கேட்டேன், பிரேக் இதுன்னு தானே கேட்டேன். கால் நோச்சிக்கோ, நோச்சிட்டியா சாமி? கீழே உங்கள் கால் கடியில் இருக்காதுங்க, அக்கா பார்த்துக்கங்க. கை வச்சு இப்படி கீழே பிடிச்சிக்கோங்க. கால் கடியில் என்னென்னு தெரியுது? நீ முன்னாடி எதுவும் மிதிச்சிட்டு இருந்தேன், மிதிச்சிட்டியா? ஆக்சுவலி கரெக்டாக இப்போ நீ எப்படி யூஸ் பண்ணியோ அப்படி தான் நீ கடைசி வரையும் யூஸ் பண்ணணும். எக்காரணம் ஒன்றும் அதை மிதிச்சிடக்கூடாது, சரியா? எக்காரணம் ஒன்றும் மிதிச்சிடக்கூடாது, அது மைல்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, மிதிச்சிடாதீங்க. ரெண்டாவது பக்கத்தில் சென்ட்ரல் நின்று பார்த்தியா, அதுவும் பிரேக் தான். கிக் அளவைங்க மொத்தமாக வைக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக கீழே இறக்கிட்டு பெருவிரல் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுங்க, தெரியுதா சாமி? எடு சாமி. அதுலேயும் ஒரு ஆக்சிலேட்டர்லேயும் பெருவிரல் தான் யூஸ் பண்ணீங்க, சேம் பிரேக்லேயும் பெருவிரல் தான் யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் ரெண்டையுமே மிதிச்சிடக்கூடாது, ஓப்பன் பண்ணி சரியா? ஆக்சிலேட்டர்லேயும் பெருவிரல் தான், பிரேக்லேயும் பெருவிரல் தான். எக்காரணம் கொண்டும் ரெண்டுலேயுமே மொத்த காலையும் வச்சு மிதிச்சிடக்கூடாது, புரியுதா? அது தெரியுதாக்கா? பொண்ணு கால் மாற்றி வைக்கிறது தெரியுது? தெரியுது. வீட்டில் வச்சு சாமி, ரெண்டுலேயுமே எக்காரணம் கொண்டும் மொத்த காலையும் வச்சு மிதிச்சிடக்கூடாது, சரியா? அதுக்காக உங்களுக்கு சீட்டு நான் இப்போ தெரியுதுல்ல, நீ இன்றைக்கி அதை பார்த்துக்கோ, நாளைக்கு நீ தான் ஓட்டணும், நீ நாளைக்கு அதை பார்த்துக்கோ, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஓட்டும்போது நீ அதை பார்த்து யூஸ் பண்ண போதும், சரியா? இன்றைக்கி நீ வண்டி ஓட்டும்போது நீ ஃபஸ்ட்டு ஏறும்போது ஒரு பயம் இருந்துச்சா, அதுக்கப்புறம் வண்டி வர அந்த பயம் அப்படியே கிராப் ஆச்சா, அப்படியே 4 நாள் போகும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கிராப் ஆயிடும், உனக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? இந்த கிளாஸ் நான் வந்து அங்கேயே எடுத்திருப்பேன். இந்த அக்கா நான் ரிட்டன் பிக்கப் பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி ரிட்டன் உன்னை கூப்பிட்டு வந்து உங்களோட எடுக்கிறேன். கீர்த்தனை எடுப்பா வாங்கிக்கோ, நான் தர சொல்கிறேன், துறை வரும், சரியா? மெயினில் வச்சுக்கோ. எக்ஸேட்டரை பொறுத்த வரைக்கும் பெருவிரல் தான், பிரேக்கை பொறுத்த வரைக்கும் பெருவிரல் தான். ரெண்டையுமே எக்காரணம் ஒன்றும் மிதிச்சிடக்கூடாது. எக்ஸலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படி தான் பிரேக்கையும் யூஸ் பண்ணணும், சரியா? வாங்கண்ணா, உனக்கு இணை இல்லாமல் வருவண்ணா, இணை இல்லாமல் வருவண்ணா, நடக்குமா அது? நான் என்ன கார்த்திகனா ஜாலியாக வாழ்கிறேக்கு? இல்லை, நான் என்ன கார்த்திகனா ஜாலியாக வாழ்கிறேக்கு? ஏங்க, அவருக்கு தான் வாழ்க்கை, பிரச்சனை இல்லை, ஒய்ஃப் ஜாலியாக விட்டுருவாங்க. இது எத்தனை அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் இனோவா கொடுத்தீங்கன்னா சரி அண்ணா, நீங்கள் வேற இன்னோவெல்லாம் எனக்கு வேணாம். நீங்கள் இனோவா கொடுத்தீங்கன்னா சரி, இல்லாட்டி பேலன்ஸ் ஒரு 4 நாள் ஆகட்டும், நான் வேணா அங்கே வந்துடுறேன். வண்டி சேவை எடுத்து வைங்க, நாங்கள் ஒரு 2 நிமிஷம் வாங்க. இங்கே தான் கடையா இவங்களுக்கும்? என்னங்க நீங்கள் எத்தனை நாள்? நான் இது 10th டேங்க இன்னைக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவா? ஓகே. ஆல்ரெடி லைசன்ஸ் வாங்கிட்டேன் காலேஜ் அப்பயே. ஓகேங்க. லைசன்ஸே ரிவ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோ, வந்துச்சு டச்சே இல்லை. டச் எல்லாம் போயிடுச்சு. டச் இருந்தாவே போதுங்க. அதான் அப்போ முடிச்சப்பெல்லாம் பக்கத்தில் யாராவது காய் கொடுத்தா எடுத்து ஓட்டிடுவேன். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் எப்படியும் ஒரு லைசன்ஸ் தான் தெரியும், 2006 வாங்கினேன். 20 years ஆச்சு ஆல்மோஸ்ட். அப்பா வீட்டில் இப்போ இருக்கு, 8 years ஆச்சு வீட்டில் கார் வாங்கி. ஆனால் வேணாம், நீ போயிட்டு வந்து ஓட்டுன்னு தொடவே வர மாட்டேங்க. இல்லைங்க, அந்த டேமேஜ் எல்லாம் இது பண்ண தெரியும். அப்போ கரெக்டாக 20 years. ஆனால் அப்போ சூப்பராக ஓட்டுவோம். 20 years அதான் ரெனியூ பண்ணனால சரி ஒரே வேலையை முடிச்சிடலாம். அதான் சரி, இப்போ நான் எடுத்துட்டோன்னா வீட்டில் இருக்கிறனால நம்மளே ஓட்டிக்கலாம். நானும் எடுத்துன்னு ஒரு 2 வருஷமா யோசிப்பேன், அப்படியே போயிட்டே இருந்தது. இப்படிதாங்க நானும் விட்டேன். பேபிலாம் குழந்தை பிறந்துச்சு, அதில் வளர்த்துருவோம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கடைசி இவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவதுனா அவங்களே எதிர்பார்க்க 2 வீலர் தான் பிரச்சனை, நம்ம போயிடலாம். இல்லைங்க, 2 குழந்தைங்க அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் நம்ம 2 வீலரில் போக முடியுங்க? குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்க? என்னோட பொண்ணு பெரியவன் 9th படிக்கிறாங்க, சின்னவன் 5th படிக்கிறாங்க. என் பெரிய பொண்ணு 10th, குட்டி வந்து ரொம்ப குட்டி, UKG தான் படிக்கிறாங்க. ஏன் அவ்வளோ ஏன் டிஸ்டன்ஸு கிடைக்கல. ஒரு 5 yearsக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, செட் ஆகலை. அப்புறம் உடம்பை மெலிச்சு எல்லாம் பண்ணி இல்லை ஒரு பிரச்சனை பண்ணி கிடைக்கும் போது உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும். வயனி நல்லா பார்த்துக்கலாம், அப்படியே தான் இருக்கும். எங்க இருக்கீங்க? சொன்னோம், செட்டிப்பாளையம் பேங்க் காலனி.
இங்க சரவண கேட்டுட்டு மஹாலுக்கு வந்தேனே, அப்படி, opposite. உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கு, அதனாலதான் கேட்டேன் நான் இங்க புதூர் பெரியவிதம் எங்க அம்மா வீடு. அப்ப பாத்திருப்பீங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் இங்க காங்கேயம் ரோடுங்க. இப்ப நாங்க 9 இயர்ஸ் ஆச்சு நியூ பஸ் ஸ்டாண்ட் சைடு செட் ஆகி. எந்த ஸ்கூல் பாப்பா? பாப்பா ஏகேஆருங்க, அவினாஷி. அங்கயா? எங்களோட பெம்ல தான் எங்க நாத்தனார் பொண்ணை போட்டிருந்தோம். அப்புறம் அவங்க கரூரே மூவ் ஆயிட்டாங்க. சரின்ட்டு நான் இங்க நியூ பஸ் ஸ்டாண்ட் சைடுங்களா எங்கெங்கயோ பார்த்தேன், எனக்கு செட் ஆகவே இல்லை. அதனால ஏகேஆர்ல யூகேஜில இருந்து ஏகேஆர் இங்க இருந்த வரைக்கும் கிட்ஸ் கிளப்ல போயிட்டு இருந்தாங்க. சரி சரி. அங்க எப்படி கம்யூனிகேஷன்லாம் நல்லா இருக்கா கிட்ஸ் கிளப்ல? ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு. நான் என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெளியில வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சின்னவளை அங்கேயே போட்டுடலாம் கொஞ்சம் இது பார்க்காம அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போட்டா பெருசா ஒன்றும் இல்லை. மேனேஜ்மெண்ட் அப்படியே கொஞ்சம் இதாகிட்டாங்க. இப்போ நான் அதனால தான் இவனையும் அங்கேயே போட்டேன். பெம்லே தூரம் தான், 7:45 பஸ் வந்து. அங்க இந்த இன்னொரு பெம் இருக்குல்ல, அது இருக்கு. பட் அது வெறும் கேஜிஸ் மட்டும் தான் மாற்றணும். இதுனா ஒரே பஸ்ஸாக போயிடும். இங்க ஒரு ஃபோன் இருக்கு. இது இல்ல, இது இல்ல. அவளுக்கு அங்கே கம்யூனிகேஷன் நல்லா இருந்தாங்க. சரி இவனையும் அங்கேயே போட்டுட்டேன். பெருசா ஒன்றும் இல்லைங்க, பந்தாவா இருக்கும் ஸ்கூல்ல எல்லாமே. அதுவும் பிளே கிரவுண்டெல்லாம் இப்போ இருந்தது எல்லாமே நல்லா இதாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே பில்டிங் ஆக்கி விட்டுட்டானுங்க. அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் இதுதான், நான் பெருசாக இது சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுலலாம் 10th + 2லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லையே அவங்களோட இதுலங்க. ஃபஸ்ட்டு இருந்த அளவுக்கு இது இல்லை. ஓகே தான். சரி எனக்கு தூரம் மட்டும் தான் நல்லா இருக்கும். எனக்கு அங்கே செட் ஆகி எல்கேஜிலேருந்து அங்கே தான் படிக்கிறேன் பாப்பா. 12 இயர்ஸ் ஆச்சு அங்கே தான். அதனால இவனையும் அங்கேயே விட்டுட்டேன். என்ன இந்த தூரம் மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லாங்குங்க, அங்கேருந்து இங்கே வரணும்ல, அதனால தான் நான் அந்த சைடு போட்டேன். ஆனால் ஏகேஆர் ஓகேங்க, நல்லா இது பண்ணுறாங்க. நாச்சம்மாள் அவங்க தெரியுங்களா? சென்னை சில்க் ஸ்கூலில் அவங்க வச்சுருக்காங்க நாச்சம்மாள் தெரியலையே. தமிழ்நாட்டிலே இருக்கும். சரி சரி. அவங்களுக்கு இவங்க பரவாயில்லைங்க. இப்போ பாப்பா நீங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இன்னைக்கு? ஓகே ஓகேங்க. இயர்ஸ் ஆச்சு, விடவே இல்லை. அப்பா வீட்லேயே இருக்குது. எங்கள் அப்பா நீ லைசன்ஸ் வாங்க கார் வாங்குறேன்னாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் எடுத்து அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் எங்கே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களை பார்க்கவே நமக்கு சரியா இருக்கும். இவங்க அப்புறம் தான் எடுத்தாங்க. இவங்க வந்து விவரமா லைசன்ஸ் எடுத்துட்டு தான் காரை இது பண்ணாங்க. அதனால அவங்க அப்படியே அந்த டச் இருந்தது. எல்லாட்டி சொல்லுவாங்க எனக்கு முன்னாடி வாங்கிட்டா, ஆனால் அந்த ஹோட்டல் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க அப்பப்ப ஏதாவது ஒரு இது வச்சிருந்துருக்கலாம் இல்ல? விடமாட்டாங்க. லைசன்ஸ் அது பொக்கிஷமா வச்சுப்பாங்க. நம்ம அது வேணா உண்மைதான், நமக்கு அடிபட்டா கூட பரவாயில்ல சரியாயிடும் விடுவாங்க. காருக்கு அடிபட்டா தாங்க முடியாது. அதான் எப்படியாச்சும் ஓட்டிடணும் இந்த வாட்டி. சரி ஊருக்கு போனாலும் அப்பா ஓட்டுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு சுகர் இருக்கனால நாங்கள் விட மாட்டோம். திடீர்னு ஏதாவது ட்ரௌசி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. அதனால டிரைவர் எதுக்கு எடுத்தாலும் தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ஓட்டினா நம்ம இப்போ இருக்க இதுல எல்லாம் நல்லா கார் தான் எல்லா பக்கமும். யாரெல்லாம் இருக்கா, அதனால கார் தான் மெயின். அப்போ இது ஆட்டோமேட்டிக் தான். அதனால அதிக பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம படிச்சாதான் பிரச்சனை இல்லை, எங்கே எதனாலும் ஓட்டிக்கலாம். இப்போ இவன் நாங்களுமே அடுத்து ஆட்டோமேட்டிக் தான் எடுக்க போகிறோம். இது வாங்கன்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு இருந்தாங்க. இது ரொம்ப வருஷம் ஆச்சுல, மாற்றிக்கலாம். சரினாலும் நம்ம இது பழகிட்டோம்னா எதனால ஓட்டிக்கலாம். நீங்கள் எப்போ அப்போ பழகுனீங்கல்ல? எங்கே பழகுனீங்க? சிவகாசி. நான் காலேஜில் சிவகாசி. உங்களுக்கு எல்லாமே இங்கே தானா? திருப்பூரே தாங்க. இதுதான் பிறந்த ஊர், இருந்தது புகுந்த ஊர். அம்மா எல்லா ஊரும் இதுதான் எனக்கு. இந்த ஏரியாலாம் ரொம்ப இதுதான். ஆனா இன்னும் சந்து பொந்தெல்லாம் போக சொன்னீங்கன்னா தெரியாது. இப்ப அந்த சைடுல நீங்க முடிக்கும் போது சூப்பரா உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துரும். ஆமாமா, எனக்கு இப்பவே ஓகே இதாதான் இருக்கு. ஆனா இவங்க சொல்லட்டுங்கிறதுக்காக வெயிட்டிங். இவங்க எனக்கு ஃப்ரெண்டு. ஓ சரி சரி. அதனால இவங்க கிளாஸாக வேணும்னு அங்கே ஒரு பக்கம் ஜாயின் பண்ணேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட 6 months முன்னாடியே கேட்டுட்டோம். இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பாப்பாட்டு சொல்லி ஐ சூப்பர்மா, நம்மளே இனிமேல் எங்கனாலும் போய்க்கலாம். நான் என்னோட என் பையன் இருந்துட்டோம் கண்ணீர் வந்துச்சு, என்ன விட்டுட்டு போவீங்க அப்படின்னு. நான் எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். வரட்டும், நம்ம ஓட்டி காமிக்கணும் அப்படின்றதுல இருக்கேன். நான் வரதே தெரியாது. அப்படியா? இவருக்கே தெரியாம வச்சுக்கலாம் தான் பார்த்தேன். கடைசியாக பார்த்தா எப்படி சொல்லாம இது பண்ண முடியாதுன்ட்டு இன்ட்ரோ ஆயிட்டோம். இல்லை அந்த மாதிரி இது பண்ண மாட்டாரு. நான் எப்படி பிரவீனை இது பண்ணும்போது கண்டிப்பாக தெரிய வந்துடும். சரி எதுக்கு இந்த தேவையில்லாம அப்படின்ட்டு.
அவருக்கே ஷாக் ஆகிடும். எதுவும் தேவையில்லாமல் வண்டியில் அவ்வளோ தூரம் போக மாட்டியே அப்படிம்பாங்க. அவர் அவங்க பின்னாடியே வந்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இது பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க போன்ட்டு. எனக்கு ஏதோ போய் நம்ம கேட்கறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. வெளியில் வந்தேன், இன்னைக்கு கேட்டுருவோம் அப்படின்ட்டு கேட்டுட்டு நேத்தா கேட்டேன். எனக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் போன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஃப்ரீ இது பண்ணிட்டு தான் வரணும், பாப்பாவெல்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு லஞ்ச் எல்லாம் செய்ய வேண்டியது இல்லைங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்தேன்னா அங்கே டே போர்டிங். ஆமாங்க, அங்கேயே இருந்துவாங்க. அதனால அவங்க ஃப்ரீயாக கிளம்புனதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான அப்பவும் லாஸ்ட் வீக்கில் லீவ் விட்டேன். இல்லைன்னா நேரம் முடிஞ்சிருக்கும் எனக்கு. அப்படியா? எனக்கு நமக்கு ஏதாவது கல்யாணம் கட்சி வந்துட்டு இது சாட்டர்டே நான் லீவ் போட்டுருவேன். அக்கா மாமனாருக்கு 80ஆம் கல்யாணம். நல்லா போயிடும். இனோவாலாம் ஓட்டும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். லைட்டாக தேவை பவர். பரவாயில்ல, நீங்கள் இந்த அளவுக்குலாம் வேலை செஞ்சு தரீங்க. அடப்பாவி, அவ்வளோதான். ஏதாவது ஒன்று நீங்கள் இது பண்ண போறீங்க. ஓகே தாண்டாதாங்க. இப்போ நீ ஆக்சிலேட்டர் பிரேக் உனக்கு தெரியும். 3வது சி கிளச்சு தெரியுதா? கிளச்சை மிதிங்க பார்க்கலாம். இல்லை கடைசி வரைக்கும் போகணும். இதுக்கு மேலே போகலன்னா அப்படிங்கிற அளவுக்கு மிதிக்கணும். மிதிங்க. மிதிச்சிட்டிங்களா? கால் எடுங்க, மாட்டி மிதிங்க. பக்கமாக இருக்கா தூரமாக இருக்காதுங்க? கொஞ்சம் தூரமாக. பக்கத்தில் வரமாட்டீங்க. நம்ம தான் பக்கத்தில் போகணும். அந்த கம்பியை தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கம்பியை தூக்குங்க. சீட்டு முன்னால் உங்கள் ஹைட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீட்டு இவ்வளோ தூரம் முன்னால் இழுத்துக்கணும். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹைட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீட்டு இவ்வளோ தூரம் முன்னால் இழுத்துக்கணும். அந்த கிளச்சை மிதிச்சிங்களா தாங்க? இப்போ மிதிங்க தாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபீல் ஓகேவா? சரியா? நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே ஃபஸ்ட்டு கிளச்சை மிதிக்கணும். சரிங்களா? மிதித்து இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லை தூரமாக இருக்கான்னு பார்த்துட்டு, தூரமாக இருக்குன்னா சீட்டை முன்னால் இழுத்து பக்கமாக வச்சுக்கணும். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் மொத்த காலில் தான் யூஸ் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் கால் வச்சுருக்கீங்களே அது தப்பு. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. அந்த காலுக்கும் விரலுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் மிதிங்க வைக்கலாம். 5 விரலை வச்சு மிதிங்க. 5 விரலை வச்சு மொத்த விரலை வச்சு மிதிங்க. மொத்த விரலை வச்சு மிதிங்க. தெரியுதா? மொத்த விரலை வச்சு மிதிங்க. கால் எடுங்க. அதாவது இதுக்கும் இடையில இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா? நான் மிதிக்கிற மாதிரி கை எங்கே வரேன், என் கால் பாருங்கள். தெரியுதா? இப்படி மிதிக்கணும். தெரியுதா? அந்த மாதிரி மிதிங்க. ஃபீல் ஓகேவா? உள்ள கடைசி வரையும் தெரியுதா? அதாவது மொத்தமாக கால் வச்சிங்கன்னா நீங்கள் அதை எப்படி மிதிக்கிறீங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியும். இப்படி கால் வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி கால் வைக்கிறீங்க, எப்படி மிதிக்கிறீங்க உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். மொத்த காலையும் தூக்கி வச்சிங்கன்னா நீங்கள் அது செருப்பு போட்ட மாதிரி ஆயிடும். அது காலில் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணால் தான் வண்டி ஓட்ட முடியும். இல்லாட்டி அதை ஓட்ட முடியும். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆக்சிலேட்டர் எதுவும் தெரியும், பிரேக் எதுவும் தெரியும், கிளச் எதுவும் தெரியும். சரிங்களா? ஆக்சிலேட்டர் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டீங்க, அப்படி தான் யூஸ் பண்ணணும் ரெகுலராக. ஸ்டியரிங் நீங்கள் பிடிச்சது கரெக்டு தான், அப்படி தான் பிடிக்கணும். காரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கிறதுக்கு ரிஸ்க் எடுத்து அமுத்துறீங்கல்ல, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. கை இங்கே வைங்க. சரிங்களா? இன்னொரு கை அங்கே வைங்க. இந்த பெருவரலை தூக்கி இங்கே அமுத்துங்க பார்க்கலாம். ஃபோர்ஸ் வேலை செய்யுதான். சேம் அந்த சைடு பெருவரல் அமுத்துங்க. வேலை செய்யுதான். காரனை பொறுத்து இப்படி தான் வேலை செய்யணும். நீங்கள் அதை அடிக்க மாட்டீங்கன்னு சொல்லி இந்த கையை தூக்கி வச்சு இப்படி அமுத்துறதோ அந்த வேலை செய்யக்கூடாது. மெயினில் வச்சுக்கோங்க. காரனை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்க மாட்டேங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்படி அமுத்துனா வேலை செய்யணும்னு சொல்லி கையை அப்படி கொண்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? பெருவரில் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீர். ஐயோ உங்களுக்கு என்ன ஹெட்லைட் இண்டிகேட்டர் போட்டிங்களா? அந்த இண்டிகேட்டர் சுவிட்சில் இன்னும் 2-3 சுவிட்ச் இருக்குது தெரியுமா? அப்பா சொல்லி கொடுத்தாரா? என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? சொல்லித்தரல. அந்த சுவிட்ச் இருக்குல்ல, இண்டிகேட்டர் போட்டிங்களா? அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அந்த சுவிட்சுக்கு வருங்க. இப்படி ஒரு திரும்புதான்னு பார்க்கலாம். இந்த காட்டை காட்டிடு அக்கா, அதை பார்த்துக்குங்க. சரிங்க, நிமிஷம் தள்ளி பார்த்துக்குங்க. தெரியுதுங்கக்கா? திருப்பிட்டியா சாமி? எத்தனை திருப்பி திருப்பினீங்க? ஒரு திருப்பி திருப்பினீங்களா? ஒரு திருப்பி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் லைட் தெரியும். ஃப்ரண்ட்டில் 2 எல்லோ கலர் லைட் தெரியும், பேக்கில் 2 ரெட் கலர் லைட் தெரியும். ஒரு திருப்பி திருப்பினீங்களா? சரிங்களா? அதே இன்னொரு திருப்பி திருப்பிங்களே, ஹெட்லைட் தெரியும். இங்கே ப்ளூ கலர் சிம்பிள் காட்டு தான். ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு திருப்பி திருப்பிங்க. அதாவது ஃபஸ்ட்டு திருப்பி திருப்பினீங்கன்னா பார்க்கிங் லைட்டு, செகண்ட் திருப்பி திருப்பிங்கன்னா ஹெட்லைட் தெரியும். ஓகே. இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்களா, இப்படி போட்டிங்களா, அது சேஃப் இல்லாமல் இப்படி இறக்கி பாருங்கள். கீழே இறங்குதான். இது ஓகேங்க. இது மேலே, இது கீழே. நீங்கள் இண்டிகேட்டர் போடுறதுக்கு இப்படி போட்டிங்க கரெக்டாக. இது மேலே, இது கீழே.
தெரியுதா? இப்போ லைட் ஆன் பண்ணுங்கள். லைட் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணுங்க. லைட்டை ஆன் பண்ணுங்க. ஸ்வேதா லைட்டை ஆன் பண்ணுங்க. இன்னொரு திருப்பி தான் ஆன் ஆகும். இப்போ அங்கே ப்ளூ கலர் லைட் எரியலையா? இந்த சுவிட்சு கீழே இருக்குங்க. கீழே 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 இப்படி. இப்போ எரியுதா? ஆஃப் ஆயிடுச்சா? எரியுதா? ஆஃப் ஆயிடுச்சா? இது வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு துன்பமாயிடும். சாவி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்போ 4 பேர் இருக்கீங்க. கலருக்கு பிரச்சனை. நீங்க என்னை கல்றதுக்கே வச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரு. சாவி அப்படிங்க சார். எனக்கு கேமரா ஏன் வீட்டுக்கார் போயிட்டாரா? அதுக்குள்ள ஏன்னா சாவி அப்படி விட்டு கிளாஸ் எப்படின்னு கேட்குறாருல, அதனால இதெல்லாம் லைவாக காமிச்சிடலாம். சரியா? அதான் ஹெட்லைட் சுவிட்ச் சாமி. இண்டிகேட்டர் போட்ட சுவிட்சில் ஹெட்லைட் சுவிட்சும் இருக்குது. மெயினில் வச்சுக்கி. சரிங்களா? இப்படி ஒரு சுவிட்ச் சுற்றிங்க. ஃபஸ்ட் சுவிட்ச் பார்க்கிங் 2 சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. இப்படி கீழே இருக்குன்னா ப்ளூ கலர் லைட் எரிஞ்சால் தூரம் அடிக்கணும்னு அர்த்தம். எரியலைன்னா பக்கம் அடிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? மெயினில் வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லைட் எரிஞ்சுதுன்னா தூரம் அடிக்கணும்னு அர்த்தம். மேலே தூக்கணும் ஆஃப் ஆயிரும், பக்கம் அடிக்கணும்னு அர்த்தம். மெயினில் வச்சுக்கோங்க. அக்கா தெரிஞ்சதில்லக்கா? வண்டி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்து உட்காரும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்கே வந்து உட்காரும்போது தெரியும். ஓகே வாடாதுங்க. மெயினில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே லைட்டை பாருங்க, இப்படி கை வச்சு இப்படி தூக்குங்க பார்க்கலாம். விட்டு விட்டு எரியுதா? விட்டு விட்டு தூக்குங்க. தெரியுதா? இது வந்து பாஸ் லைட்டும்பாங்க. பாஸ் லைட் மீன்ஸ் எதுக்குன்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டி என்ன நீங்கள் நில்லுங்க, நான் முதல்ல வந்துக்கிறேன், நான் வந்துட்டுங்க, அவர்கிட்ட கையை காட்டி ஆனால் நில்லுங்க அப்படிலாம் கத்த முடியாது. புரியுதா? ஆனால் நீங்கள் நில்லுங்க, நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிறங்காட்டி அது இப்படி பாஸ் பண்ணினா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க வண்டி நிறுத்திடுவாங்க. கான்செப்ட் புரியுதா? மெயினில் வச்சுக்கோ. ஆமாம். இல்லைக்கா, அதை விட்டு விட்டு அமுத்துடும். நீ முன்னாடி போய் பார்த்து தெரியுதான்னு பார்க்கலாம். பகல் அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம காருக்குள்ள காட்டுறது நமக்கு தெரியாது. அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் தான் தெரியுது, அதனால் அவங்களுக்கு தெரியும். அது பிரச்சனை இல்லை. சரியா? அதை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க நின்றுக்குவாங்க. பட் அவங்க அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நின்றுடணும். நமக்கு முன்னால் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நின்றுடணும். கான்செப்ட் புரிஞ்சுதான்? அடுத்து அந்த கீர், அந்த ஃபஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் தெரியுமா உனக்கு? மொத்தம் 4 கீர் இருக்கா? மொத்தம் 6 கீர் இருக்குது சாமி. ஆமாம் தாங்க, மொத்தம் 6 கீர் இருக்குடா.